கொரோனா காலகட்டத்தில் கபசுர குடிநீர் அப்படின்ற அந்த ஒரு ஆயுதம் இல்லாத இல்லமே இருந்திருக்க முடியாது. ஆனால் நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் சொன்ன ஒரு விஷயம் பயனும் அடைஞ்சாங்க. பட் இன்னொரு பக்கம் சொன்ன விஷயம் என்னன்னா, கபசுர குடிநீர் அதிகமாக உட்கொண்டதுனால உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, சூடாயிடுச்சு அப்படின்னு. அது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? அது ஹீட் ஆகியிருந்தால் அவங்க இல்லாமல் சொல்ல மாட்டாங்க, இருந்திருக்கலாம். ஆனால் அது அவங்களுடைய உடல் தன்மையை பொறுத்து. அதாவது சித்த மருத்துவத்தில் வந்துட்டு அடிப்படையாகவே வந்துட்டு வாதம், பித்தம், கபம்னு பிரிப்பாங்க. 3 நாடி, அதாவது 3 தாதுகள் வந்துட்டு ஓடுறது தான் வந்துட்டு சித்த மருத்துவத்தோட அடிப்படை இது. அதில் வந்துட்டு பித்தமோ இல்லைன்னா வாதமோ அதிகமாக இருந்தால் அந்த கபசுர நீர் குடிக்கும்போது வந்துட்டு அதுக்கான ஒரு விளைவுகளை சிறிய அளவில் கொடுக்கக்கூடிய விளைவுகளாக அது இருந்திருக்கலாம். ஆனால் மருந்து அதுதான் தீர்வுங்கும் போது வந்துட்டு அதை வந்துட்டு முதன்மைப்படுத்தாமல் தீர்வு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம் வந்துட்டு நினைக்கிறது, பாசிட்டிவாக திங்க் பண்ணுறது தான் சரியானது.